முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்கள் உலகத்தையே உலுக்கின. கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது வீசப்பட்ட அணுகுண்டுகள் போரின் முகத்தையே மாற்றின. அணு ஆற்றலை கண்டுபிடித்தவர்களில் ஒருவரான ஐன்ஸ்டீன் அதன் அழிவு சக்தி கண்டு மிகவும் வருந்தினார். E=mc² என்ற அவரது சமன்பாடுதான் அணுகுண்டின் அடிப்படை. அறிவு என்பது ஆக்கத்திற்கு பயன்பட வேண்டும். ஆனால் மனிதன் அதை அழிவுக்கு பயன்படுத்த தொடங்கியதை அவர் உணர்ந்தார். அந்த தீவிரமான சிந்தனையின் விளைவுதான் இந்த எச்சரிக்கை. இன்று நாம் மூன்றாம் உலகப் போரின் விளிம்பில் நிற்கிறோமா என்ற கேள்வி எழுகிறது. இன்று போர்கள் பழைய காலத்தைப் போல வாள்களாலோ அல்லது துப்பாக்கிகளாலோ மட்டும் நடப்பதில்லை. ஐன்ஸ்டீன் ஏன் மூன்றாம் உலகப் போர் ஆயுதங்களை சொல்லவில்லை தெரியுமா? ஏனெனில் அதன் வேகம் மற்றும் அழிவுத்திறன் மனித கற்பனைக்கு எட்டாதது. நியூக்ளியர் த்ரெட் இன்று உலகிலுள்ள அணு ஆயுதங்களை பூமியை பலமுறை அழிக்க போதுமானவை. AI மற்றும் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் தானியங்கி ரோபோக்கள் போர்க்களத்தை ஆளப்போகின்றன. சைபர் வார்ஃபேர் ஒரு நாட்டின் மின்சாரம், வங்கி மற்றும் இணைய சேவைகளை ஒரு கணினியின் மூலம் முடக்க முடியும். இங்குதான் ஐன்ஸ்டீனின் தீர்க்க தரிசனம் தொடங்குகிறது. ஒருவேளை மூன்றாம் உலகப் போர் அணு ஆயுதங்களால் நடந்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? அனைத்து செயற்கைக்கோள்களும் அழிக்கப்படும், இணையம் முடங்கும், மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலை இயங்காது. மிக முக்கியமாக, நாம் இன்று பயன்படுத்தும் எந்த ஒரு தொழில்நுட்பமும் வேலை செய்யாது. மனிதன் மீண்டும் அடிப்படை தேவைகளுக்காக போராட வேண்டியிருக்கும். நமது நவீன அறிவு அனைத்தும் அழிந்து போய் எஞ்சியிருக்கும் மனிதர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் உணவு தேடவும் மீண்டும் கற்களையும் குச்சிகளையும் மட்டுமே ஆயுதங்களாக பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதாவது மனிதன் 10,000 ஆண்டுகள் பின்னோக்கி பயணிப்பான். இதுதான் ஐன்ஸ்டீன் எச்சரித்த மகா வீழ்ச்சி, அதாவது த கிரேட் ரீசெட். ஐன்ஸ்டீன் இந்த சொற்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, நம்மை எச்சரிப்பதற்காக சொன்னார். போர் என்பது எதற்கும் தீர்வாகாது. தொழில்நுட்பம் என்பது மனிதனை மேம்படுத்தவே தவிர அவனை அழிப்பதற்கு அல்ல. இந்த பூமி நமக்கும் நம் பின்னால் வரும் சந்ததியினருக்குமானது. போரற்ற அன்பால் நிறைந்த ஒரு உலகை படைப்பதே நாம் ஐன்ஸ்டீனுக்கு செய்யும் ஒரு உண்மையான மரியாதை. நாம் விழிப்புணர்வோடு செயல்படாவிட்டால் வரலாறு மீண்டும் கற்காலத்திலிருந்தே தொடங்க வேண்டியிருக்கும். இந்த காணொளியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். அமைதியே உலகை காக்கும். நன்றி.